ஓம் சாந்தி. மே 15, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, அன்பே நினைவு செய்வதற்கான அடிப்படையாகும். அன்பில் குறை இருந்தால் தொடர்ச்சியான நினைவு இருக்க முடியாது. தொடர்ச்சியான நினைவு இல்லாது விட்டால் உங்களால் அன்பை பெற முடியாது. கேள்வி: ஆத்மா அதிக அளவில் விரும்புவது எதனை? அதன் அறிகுறிகள் என்ன? பதில்: ஆத்மா அதிக அளவில் விரும்புவது ஷரீரத்தையே ஆகும். அவர் ஷரீரத்தை விட்டு செல்ல முடியாத அளவிற்கு ஷரீரத்தில் அதிக அளவு அன்பை வைத்திருக்கின்றார். அவர் அதனை காப்பாற்றுவதற்காக பலவிதமான முறைகளை கண்டுபிடிப்பதற்கு தொடர்ந்தும் முயற்சி செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், அது ஒரு அழுக்கான தமோபிரதான் ஷரீரமாகும். இப்பொழுது நீங்கள் புதிய ஷரீரத்தை எடுக்க வேண்டும் என்பதனால் பழைய ஷரீரத்தின் மீதுள்ள பற்றை நீக்கிவிட வேண்டும். உங்களுக்கு ஷரீர விழிப்புணர்வு இல்லாதிருப்பதே உங்கள் இலக்கு ஆகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தேவர்களின் சுயராஜ்யம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அங்கு செல்வதற்கான ஆயத்தங்கள் இப்பொழுது நடைபெறுகின்றன. ஒரு கிளையை திறக்கும் பொழுது முக்கியஸ்தர் ஒருவரை அழைப்பதற்கு மக்கள் முயற்சி செய்வார்கள். முக்கியஸ்தரை கண்டதும் கீழ்மட்டத்தில் இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் வருவார்கள். உதாரணமாக, ஆளுநர் வந்தால் அனைத்து சிரேஷ்ட மந்திரிகள் போன்ற அனைவரும் வருவார்கள். நீங்கள் கலெக்டர் ஒருவரை அழைத்தால் முக்கியஸ்தர்கள் வரமாட்டார்கள். இதனாலேயே நீங்கள் முக்கியஸ்தர் ஒருவரை அழைக்க முயற்சி செய்ய வேண்டும். என்ன காரணத்திற்கேனும் அவர் உள்ளே வந்தால் நீங்கள் அவருக்கு பாதையை காட்டலாம். நீங்கள் எவ்வாறு உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள் என்பதை அவருக்கு காட்டுங்கள். பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு எவரும் இதனை அறிந்திருப்பதில்லை. கடவுள் வந்துள்ளார் என்பதை நேரடியாக அவருக்கு நீங்கள் கூற தேவையில்லை. கடவுள் வந்துவிட்டார் என்று பலரும் கூறுகிறார்கள், ஆனால் இல்லை. இந்த முறையில் பலர் தங்களை கடவுள் எனவும் கூறிக்கொள்கிறார்கள். சென்ற கல்பத்தில் செய்ததை போன்றே நாடக திட்டத்திற்கு ஏற்ப எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த முகவரியையும் நீங்கள் எழுத வேண்டும். இந்த வரிகளை வாசிக்கும் மக்கள் வருவதற்கு முயற்சிப்பார்கள். எனினும் யாருக்கு பாக்கியம் இருக்கின்றதோ அவர்களே வருவார்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். புத்தியில் நம்பிக்கை உள்ள குழந்தைகள் மாத்திரமே இங்கு வருகிறார்கள். புத்தியில் நம்பிக்கை உள்ளவர்களுமே சில நேரங்களில் புத்தியில் சந்தேகம் கொண்டவர்கள் ஆகிவிடுகிறார்கள். மாயை அவர்களை வீழ்த்தி விடுகின்றாள். முன்னேறி செல்லும் பொழுது அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். எப்பொழுதும் ஒரு பகுதியினர் வெற்றி அடைவார்கள் என்றும் அவர்களுக்கு என்றுமே தோல்வி ஏற்படாது என்பதும் சட்டம் அல்ல. எப்பொழுதும் வெற்றி தோல்வி இரண்டும் உள்ளது. ஒரு யுத்தத்திலும் 3 வகைகள் உண்டு. முதற் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம். சில நேரங்களில் யுத்தம் செய்யாதவர்களும் யுத்தத்தை பார்க்க செல்வார்கள். அவர்களும் அதனால் கவரப்பட்டு சேனையில் சேர்ந்து விடுவார்கள் என்பதால் அது அனுமதிக்கப்படுகிறது. நீங்கள் மகாரத்தி போராளிகள் என்பதை உலகத்தவர்கள் அறிய மாட்டார்கள். எனினும் உங்கள் கைகளில் ஆயுதங்கள் எதுவும் இல்லை. ஆயுதங்கள் உங்கள் கைகளுக்கு பொருத்தமற்றவையாகும். எனினும் இங்கே ஞான வாள் இருப்பதாக தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அதனை அவர்கள் பௌதீகமாக விளங்கிக் கொண்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையினால் ஞான ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் வன்முறை என்ற கேள்விக்கு இடமில்லை. ஆனால் மக்கள் அதனை விளங்கிக் கொள்வதில்லை. எனவே அவர்கள் பௌதீக ஆயுதங்களை தேவர்களுக்கு கொடுத்துள்ளார்கள். அவர்களை வன்முறையாளர்களாக அவர்கள் காட்டியுள்ளார்கள். அது முற்றிலும் அறிவீனமாகும். யார் மலர்களாக வருவார்கள் என்பதை தந்தை மிக நன்றாக அறிவார். தந்தையே கூறுகின்றார்,
மலர்கள் முன்னால் இருக்க வேண்டும். இவர் ஒரு மலராக வருவார் என்பது நிச்சயமாகும். பாபா எவரது பெயரையும் குறிப்பிடுவதில்லை. அவ்வாறு குறிப்பிட்டால் நான் முள்ளாக வருவேனா என எவராவது கேட்கக்கூடும். சாதாரண மனிதரிலிருந்து யார் நாராயணன் ஆகுவீர்கள் என்று பாபா கேட்டால் அனைவரும் தமது கரங்களை உயர்த்துகிறார்கள். யார் அதிக சேவை செய்கின்றார்களோ அவர்கள் தந்தையை நினைவு செய்கின்றார்கள் என்பதை ஒவ்வொருவரும் தாமதமாகவே புரிந்து கொள்ள முடியும். யார் தந்தையின் மீது அதிக அளவு அன்பு வைத்திருப்பதனால் அவர்களால் அவரை நினைவு செய்ய முடியும். எவராலும் தொடர்ச்சியான நினைவில் இருக்க முடியாது. ஏனெனில் நினைவு செய்யாததால் உங்களிடம் அன்பு இல்லை. விருப்பப்படும் பொருள் அதிக அளவு நினைவு செய்யப்படுகிறது. பெற்றோர் தங்கள் அன்பிற்குரிய குழந்தைகளை தூக்கி எடுத்து தங்கள் மடியில் அமர்த்தி கொள்வார்கள். சிறு குழந்தைகள் மலர்கள் ஆவார்கள். குழந்தைகளாகி நீங்கள் சிவ் பாபாவிடம் செல்ல விரும்புவதை போன்றே சிறு குழந்தைகளும் அவரை ஈர்ப்பார்கள். அவர் உடனடியாக சிறு குழந்தைகளை தூக்கி தனது மடியில் அமர்த்தி அன்பை கொடுப்பார். இந்த எல்லையற்ற தந்தை மிகவும் அன்பானவர். அவர் உங்கள் தூய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்றார். மனிதர்களுக்கு என்ன தேவை? முதலில் அவர்களுக்கு நோய் ஏற்படாதிருக்க நல்ல ஆரோக்கியம் தேவை. நல்ல ஆரோக்கியமே அனைத்திலும் சிறந்தது. ஒருவருக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்து பணமில்லை என்றால் அந்த ஆரோக்கியத்தினால் என்ன பயன்? சந்தோஷத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு பணம் தேவைப்படும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் நிச்சயமாக ஆரோக்கியம் செல்வம் இரண்டையுமே பெறப்போகின்றீர்கள். இது ஒரு புதிய விஷயம் அல்ல. இது ஒரு பழைய விஷயம் ஆகும். இதனையே நீங்கள் சந்திக்கும் போது கூறுகின்றீர்கள். 100,000 வருடங்கள் அல்லது மில்லியன் கணக்கான வருடங்களுக்கு முன்னர் என நீங்கள் கூறுவதில்லை. இல்லை, எப்பொழுது இந்த உலகம் புதியதாகியது என்பதையும் எப்பொழுது பழையதாகியது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் புதிய உலகிற்கு சென்று பின்னர் பழைய உலகிற்கு திரும்புவோம். சகலகலா வல்லுனர் என்ற பெயர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்களே சகலகலா வல்லுனர்கள் என்பதை தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் உங்கள் பாகத்தை நடித்து உங்கள் பல பிறவிகளின் இறுதியை அடைந்துள்ளீர்கள். நீங்களே முதலில் வந்து உங்கள் பாகத்தை நடித்தவர்கள். இது ஒரு இனிய அமைதி வீடாகும். மக்கள் அமைதியை தேடி மிகவும் விரக்தி அடைந்துள்ளார்கள். அவர்கள் அமைதி தாமத்தில் இருந்தார்கள் என்பதையோ அங்கிருந்து தங்கள் பாகத்தை நடிப்பதற்காக வந்தார்கள் என்பதையோ புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது பாகம் முடிவடைகிறது. நாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அதே இடத்திற்கு நிச்சயமாக திரும்பிச் செல்வோம். அனைவரும் அமைதி தாமத்தில் இருந்தே வருகிறார்கள். ஆத்மாக்கள் அனைவரும் வசிக்கும் பிரம்மாண்டமாகிய பிரம்மலோகம் அனைவரதும் வீடாகும். அவர்கள் மிக பெரியதாக கோல வடிவில் ருத்ரரை அமைத்துள்ளார்கள். ஆத்மாக்கள் சின்னம் சிறியவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர் நட்சத்திரம் போன்று என்று கூறுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பெரிய ரூபங்களை வழிபாடு செய்கிறார்கள். சின்னம் சிறிய ஒரு புள்ளியை வழிபாடு செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே எதனை அவர்கள் வழிபாடு செய்வார்கள்? இதனாலேயே அவர்கள் மிகப்பெரிய ரூபம் ஒன்றை அமைத்து பாலை அதன் மீது ஊற்றி வழிபாடு செய்கிறார்கள். எனினும் சிவன் அபோக்தா, எதனையுமே அனுபவம் செய்யாத ஒருவர் ஆவார். அவ்வாறாயின் அவர்கள் ஏன் அவருக்கு பாலை படைக்கிறார்கள்? அவர் அந்த பாலை அருந்துவாராயின் அவர் அனைத்தையுமே அனுபவம் செய்பவர் ஆகிவிடுவார். அதுவும் ஒரு அற்புதமே. அனைவரும் கூறுகிறார்கள், அவர் எனது வாரிசு, நான் அவருடைய வாரிசாவேன். ஏனெனில் அவருக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துள்ளோம். ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தையிடம் தன்னை அர்ப்பணித்து தனது சொத்துக்கள் அனைத்தையும் தனது குழந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வுக்கு செல்வதைப் போன்றே இங்கும் நீங்கள் பாபாவிடம் அதிக அளவு சேமிப்பதற்கு ஏற்ப அவை அனைத்தும் அதிக அளவு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சிலரின் சொத்துகள் புதைக்கப்படும், சிலரின் சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்பன நினைவு கூறப்படுகின்றன.
எதுவுமே நிலைத்திருக்கப் போவதில்லை என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அனைத்துமே அழியப் போகிறது. விநாசம் இடம்பெறும் பொழுது ஆகாய விமானம் மோதும். திருடர்கள் அனைத்தையும் எடுத்துச் செல்வார்கள் என்றில்லை. திருடர்களுமே அழிந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் களவு போன்றவையும் முடிவிற்கு வந்துவிடும். இல்லையேல் விமான விபத்தின் போது முதலில் திருடர்களின் கைகளுக்கு பொருட்கள் சென்று அவற்றை அவர்கள் காட்டுக்குள் ஒளித்து விடுவார்கள். அவர்கள் தங்கள் வேலையை சில வினாடிகளில் செய்து விடுவார்கள். திருட்டு தொழிலை அவர்களில் சிலர் ராஜரீகமாகவும் சிலர் ராஜரீகமற்றதாகவும் பல வித்தியாசமான முறைகளில் செய்கிறார்கள். இவை அனைத்தும் அழிக்கப்பட்டு நீங்கள் முழு உலகத்தினதும் அதிபதிகள் ஆகுவீர்கள் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எவற்றையும் தேட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் மிகவும் உயர்ந்த குடும்பத்தில் பிறவி எடுப்பீர்கள். அங்கு பணம் தேவையில்லை. அரசர்கள் ஒருபொழுதும் பணத்தை பற்றி சிந்திப்பதில்லை. தேவர்கள் அதனை பற்றி சிறிதளவேனும் சிந்திப்பதில்லை. தந்தை அதிக அளவில் கொடுப்பதனால் அங்கு திருட்டு, பொறாமை போன்ற கேள்விகளுக்கு இடமில்லை. நீங்கள் முழுமையாக நிரம்பியவர்கள் ஆகுவீர்கள். அங்கு முட்களும் மலர்களும் உண்டு. இங்கே அனைத்தும் முட்களாகும். விகாரங்களின்றி இருக்க முடியாதவர்கள் நிச்சயமாக முட்கள் என அழைக்கப்படுவார்கள். அரசர்கள் முதல் அனைவரும் முட்களே ஆவார்கள். இதனாலேயே பாபா கூறுகின்றார், நான் உங்களை லக்ஷ்மி நாராயணன் ஆக்குகின்றேன், அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசராக்குகின்றேன். இந்த முட்கள் மலர்களுக்கு தலை வணங்குகிறார்கள். இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் விவேகமானவர்கள் அல்லவா? சத்யுகத்தில் உள்ளவர்கள் சக்கரவர்த்திகள் எனவும் திரேதாயுகத்தில் உள்ளவர்கள் அரசர்கள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்கள் சக்கரவர்த்திகள் என்றும் குறைந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் அரசர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். முதலில் அங்கு சக்கரவர்த்திகளின் சபை இருக்கும். அங்கு வெவ்வேறு தரத்தில் அந்தஸ்துகள் இருக்கும். அப்படியல்லவா? அவர்கள் தங்கள் ஆசனங்களை, பதவிகளை வரிசை கிரமமாக பெறுவார்கள். அதாவது வருவதில்லை என்று தீர்மானித்த ஒருவர் வருவதற்கு தீர்மானித்தால் அவருக்கு முதலில் ஆசனம் கொடுக்கப்படும். கௌரவம் பேணப்பட வேண்டும். உங்கள் மாலை உருவாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவை குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் மாத்திரமே உள்ளது. இவை வேறு எவருடைய புத்தியிலும் இல்லை. மக்கள் ருத்ர மாலையை எடுத்து அதன் மணிகளை உருட்டுகிறார்கள். நீங்களும் மணிகளை உருட்டினீர்கள். நீங்கள் அதிகளவு மந்திரங்களை உச்சரித்தீர்கள். தந்தை கூறுகின்றார், அதுவும் பக்தியே ஆகும். இங்கே நீங்கள் ஒரே ஒருவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். தந்தை விசேஷமாக கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, பக்தி மார்க்கத்தில் ஷரீர உணர்வின் காரணமாக நீங்கள் அனைவரையும் நினைவு செய்தீர்கள். இப்பொழுது சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் அந்த ஒரே ஒரு தந்தையை அறிந்து கொண்டீர்கள். எனவே அமர்ந்திருக்கும் பொழுதும் நடமாடி திரியும் பொழுதும் தந்தையை நினைவு செய்தால் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். தந்தையை நினைவு செய்வதனால் முழு உலகினதும் ஆட்சியை பெறுவீர்கள். நேரம் நெருங்க நெருங்க நீங்கள் அடிக்கடி பாபாவை அதிகமாக நினைவு செய்வீர்கள். நாளுக்கு நாள் நீங்கள் தொடர்ந்தும் முன்னோக்கி செல்வீர்கள். ஆத்மா ஒருபொழுதும் களைப்படைய மாட்டார். யாராவது ஒருவர் மலை ஏறும் பொழுது அவர் களைப்படைந்து விடுவார். தந்தையை நினைவு செய்யும் பொழுது எவ்வித களைப்பையும் நீங்கள் அனுபவம் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் பாபாவை நினைவு செய்து தொடர்ந்தும் முன்னேறுவீர்கள். குழந்தைகள் அமைதி தாமத்திற்கு செல்வதற்காக அரை சக்கரமாக முயற்சி செய்கிறார்கள். உங்கள் இலக்கையும் லட்சியத்தையும் பற்றி மக்களுக்கு எதுவுமே தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அறிமுகம் கிடைத்துள்ளது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் யாருக்கு அதிக பக்தி செய்தீர்களோ இப்பொழுது அந்த ஒரே ஒருவரே கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். சரி பிழை பாராது பாபா கூறுவது சரி என கருதுங்கள். அந்த மக்கள் நீரினால் தூய்மையாக முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கேயும் நீர் இருக்கிறது. இது கங்கையின் நீரா
இல்லை, அது சேமித்து வைக்கப்பட்ட மழை நீராகும். அது தொடர்ந்தும் நீரூற்றிலிருந்து வருகிறது. அதனை கங்கை நீர் என கூற முடியாது. இதற்கு முடிவு இல்லை. இதுவும் இயற்கையே. மழை நின்றுவிடும், ஆனால் நீர் தொடர்ந்தும் ஓடிக்கொண்டிருக்கும். வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் கிணற்று நீரையே அருந்துவார்கள். ஒரு பக்கம் அது தூய நீர் என்று நினைக்கும் அவர்கள் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகுவதற்கு கங்கை நீராடச் செல்கிறார்கள். அதனை அறியாமை என்றே கூற வேண்டும். மழை நீர் எப்பொழுதும் நல்லதே. அதுவும் நாடகத்தின் அற்புதமே ஆகும். இயற்கையின் இறை அற்புதங்களாகும். மிக சிறிய விதையிலிருந்தே அத்தகைய பெரிய விருட்சம் தோன்றுகிறது. பூமி வளமற்றதாகியதும் அதில் வலிமை இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதில் ஒரு சுவையும் இருக்க முடியாது. தந்தை சொர்க்கம் எப்படி இருக்கும் என்ற அனுபவங்கள் அனைத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கின்றார். இப்பொழுது அது இல்லை. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் காட்சிகளை காண்கிறார்கள். நீங்கள் டிரான்ஸில் சென்று அங்கு பழங்கள் எவ்வளவு இனிமையானவை என்பதை கூறுகின்றீர்கள். தற்பொழுது உங்களுக்கு அவற்றின் காட்சிகள் கிடைக்கின்றன. பின்னர் நீங்கள் அங்கு செல்லும் பொழுது உண்மையிலேயே அவற்றை உங்கள் கண்களால் பார்த்து வாயினால் சுவைப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் காணும் காட்சிகளை உங்கள் கண்களினால் காண்பீர்கள். இவை உங்கள் முயற்சியிலேயே தங்கியுள்ளது. நீங்கள் முயற்சி செய்யாது விட்டால் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள்? உங்கள் முயற்சி இப்பொழுது தொடர்கிறது. நீங்கள் அவர்களை போன்று ஆகுவீர்கள். இந்த விநாசத்தின் பின்பு லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் ஆரம்பமாகும். நீங்கள் இப்பொழுது இதனை அறிந்துள்ளீர்கள். தூய்மையாகுவதற்கு காலம் எடுக்கும். நினைவு யாத்திரையே பிரதான விஷயமாகும். சகோதரர் சகோதரி என்ற உணர்வில் பிரச்சனை இருப்பதனாலேயே அனைவரையும் சகோதரர் என கருதுமாறு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரி என்று கருதும் பொழுது உங்கள் பார்வை மாறுவதில்லை. எவ்வாறாயினும் அனைவரையும் நீங்கள் சகோதரர்கள் என்று கருதும் பொழுது ஷரீரம் இருக்க முடியாது. நாங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், ஷரீரங்கள் அல்ல. நீங்கள் இங்கு காண்கின்ற அனைத்தும் அழிந்துவிடும். நீங்கள் இந்த ஷரீரத்தை நீக்கி ஷரீரமற்றவர்களாக வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் எவ்வாறு ஷரீரத்தை நீக்கிவிட்டு திரும்பிச் செல்வது என கற்பதற்காகவே இங்கு வந்துள்ளீர்கள். இதுவே உங்கள் இலக்காகும். ஆத்மா ஷரீரத்தை மிகவும் விரும்புகின்றார். ஆத்மா ஷரீரத்தை விட்டு நீங்காது இருப்பதற்கு பலவிதமான முயற்சிகளை செய்கின்றார். நான் இந்த ஷரீரத்தை விட்டு செல்லக்கூடாது. ஆத்மாவுக்கு ஷரீரத்தின் மீது ஆழமான அன்பு உள்ளது. தந்தை கூறுகின்றார், அது உங்கள் பழைய ஷரீரம். நீங்களும் தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். ஆத்மாக்களாகி நீங்கள் அழுக்கடைந்து விட்டீர்கள். இதனாலேயே நீங்கள் சந்தோஷமற்றவர்களாகவும் நோயாளிகளாகவும் ஆகிவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் ஷரீரத்தின் மீது அன்பு வைக்காதீர்கள். இது ஒரு பழைய ஷரீரமாகும். இப்பொழுது நீங்கள் புதியதாக ஒன்றை வாங்க வேண்டும். ஆனால் அதனை வாங்கக்கூடிய கடை ஒன்றும் இல்லை. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகுவீர்கள். பின்னர் நீங்கள் ஒரு புதிய ஷரீரத்தையும் பெறுவீர்கள். பஞ்ச தத்துவங்களும் தூய்மையாக்கப்படும். தந்தை அனைத்தையும் விளங்கப்படுத்திய பின்னர் கூறுகின்றார், மன் மனாபவ். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் சிவ் பாபாவின் வாரிசுகள். அவர் உங்கள் வாரிசு ஆவார். இந்த நம்பிக்கையுடன் தந்தைக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்யுங்கள். நீங்கள் பாபாவுடன் சேமிக்கப்படுகின்ற அனைத்தும் பாதுகாக்கப்படும். சிலரின் செல்வம் புதைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. 2. நீங்கள் இப்பொழுது முட்களிலிருந்து மலர்களாக வேண்டும். நிலையான அன்பினாலும் சேவையினாலும் தந்தையின் அன்புக்கு உரிமை பெற்றுக் கொள்ளுங்கள்.
நாளாந்தம் நினைவு செய்வதில் தொடர்ந்தும் முன்னேறி செல்லுங்கள். ஆசீர்வாதம். உங்கள் முயற்சிகளில் உங்கள் சொந்த முன்னேற்றத்தை அனுபவம் செய்யும் ஒரு வெற்றி நட்சத்திரம் ஆகுவீர்களாக. தமது முயற்சிகளில் தமது சொந்த முன்னேற்றத்தையும் வெற்றியையும் ஈட்டுபவர்களே வெற்றி நட்சத்திரங்கள் ஆவார்கள். தமது தனிப்பட்ட முயற்சிகளின் போது இது நடக்குமா அல்லது நடக்காதா என்று எனக்கு தெரியவில்லை, என்னால் இதனை செய்ய முடியுமா அல்லது செய்ய முடியாதா போன்ற எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் சற்றேனும் தோல்விக்குரிய எண்ணத்தை கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் தமக்கான வெற்றி தமது உரிமை என அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் வெற்றியை இலகுவாகவும் இயல்பாகவும் பெறுகிறார்கள். ஸ்லோகம். சந்தோஷத்தின் சுரூபமாக இருந்து சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் முயற்சியில் ஆசீர்வாதங்கள் சேர்த்து கொள்ளப்படுகிறது. ஓம் சாந்தி.